வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். சாப்டர் 5 எக்கனாமிக் அனாலிசிஸ். இந்த சாப்டர்லேருந்து மொத்தம் 10 மார்க்குகளுக்கான கேள்வி வரும். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். இது கான்செப்ஷுவலாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே எளிமையாக நீங்கள் பதில்கள் சொல்லிடலாம். பொதுவாக எக்கனாமியை பற்றி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த பரீட்சைக்காக மட்டும் இல்லைங்க, வாழ்க்கைக்குமே ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ முதல்ல நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ராடராக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான எக்கனாமிக் வேரியபிள்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுருக்கணும். இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நேஷ்னல் இன்கம், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதுபோக ஃபிஸ்கல் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், மானிட்ரி பாலிசி, இது போன்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் பார்ப்போம். அது போக இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதில் வரக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற கான்செப்டுகளை பார்ப்போம். குளோபலைசேஷன்னா என்ன, அதனுடைய தாக்கம் நம்மளுடைய எக்கானமியில் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம நோட்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஈக்கானமி, பொருளாதாரம், இதை ப்ராடராக இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரஃபியில் அங்கே நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன், இதை நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி தான், அதுக்கான படிப்பு தான் எக்கனாமிக்ஸ். சரி, இப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ், ஒரு ஸ்கேர்ஸ் பொருளை மக்கள் அதை எப்படி அணுகிறாங்க, அதை வாங்குறப்போ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அந்த சமயத்தில் அவங்களோட டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த எக்கனாமிக்ஸோட மிக மிக அடிப்படையான ஒன்று. இப்போ நம்ம இப்படி சொல்லலாமே, தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம தண்ணி சாதாரணமாக இயல்பாக கிடைக்கக்கூடிய காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்த மாட்டோம். திடீர்னு இப்போ ஒரு தக்காளியோ வெங்காயமோ தாறுமாற விலையேறிட்டு இருக்கு அப்படின்னா மற்ற நாட்களில் நம்ம அதை வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்த மாட்டோம். இதுதான் அந்த அடிப்படை. அதாவது ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை அந்த சமயங்களில் மக்கள் எப்படி அந்த முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எக்கனாமிக்ஸோட மிக அடிப்படையான ஒன்று. அப்புறம் ஒரு எதுலேயுமே ஒரு ட்ரேட் ஆஃப் உண்டு. ட்ரேட் ஆஃப் அப்படின்னா ஏதோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்க முடியும். இப்போ எனக்கு நேரம் இருக்குது, இந்த நேரத்தை நான் பொழுதுபோக்குக்காக செலவழிக்கலாம், இல்லை போய் வேலை பார்த்தா எனக்கு வருமானம் கிடைக்கும். எனக்கு வருமானம் வேணும்னு நினச்சா நான் பொழுதுபோக்கு இழக்கணும், பொழுதுபோக்கு வேணும்னு நினச்சா நான் வருமானத்தை இழக்கணும். இதுதான் ட்ரேட் ஆஃப். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் தான் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதுதான், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பொருளாதாரத்துடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பற்றிய படிப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம பேர்லேயே சொல்கிற மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸோட நுணுக்கமான பகுதிகள். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஒரு ஃப்ரீ மார்க்கெட் டைனமிக்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது டிமாண்ட், சப்ளை, ப்ரைஸ், இது மூணுக்குமான தொடர்புகள். இது மூணு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துப்போம், அவர் ஒரு பொருளுடைய விலை ஒவ்வொரு லெவலில் இருக்கும்போதும் அவருடைய அதை எவ்வளவு வாங்குறாரு, அவருடைய டிமாண்ட் எவ்வளவா இருக்கு. பொருளுடைய விலை குறைவாக இருக்கும்போது அவர் அதிகமாக வாங்கலாம், பொருளுடைய விலை அதிகமாகும் போது அவர் வாங்கக்கூடிய அளவை குறைச்சிக்கலாம், அதாவது டிமாண்ட் குறைச்சிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான, அதே போல சப்ளைக்கும் பிரைஸுக்குமான ஒரு ரிலேஷன் இருக்கு. சப்ளை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா பிரைஸ் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான இந்த மூணுக்குமான இன்ட்ராக்ஷனை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸை. இதே இது இன்னும் அதர் வேர்ட்ஸ் சொன்னா, ஒரு நிறுவனத்தோட பார்வையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவலை கஸ்டமர்னு வைங்க, அப்போ இவரோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது அந்த நிறுவனத்துக்கு வேறொரு வகையில வசதியா இருக்கும், அதை பயன்படும். தியரி ஆஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் மைக்ரோ எக்கனாமிக்ஸோட முக்கியமான பகுதி. அதாவது ஒரு நிறுவனம் அப்ப என்ன விலையில ஒரு பொருளை வித்தா அப்போ அதுக்கு ஆப்டிமல் டிமாண்ட் இருக்கும். ஸோ அப்புறம் நான் இந்த ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா சரியான அளவில் அந்த ஆப்டிமல் சப்ளையா இருக்கும். அதாவது விலையை கீழே தள்ளிடாத அளவுக்கு எந்த அளவுக்கு ஆப்டிமல் சப்ளையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்றதுக்கும் இந்த மைக்ரோ எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு அந்த கணக்குகளை போடுறதுக்கு உதவியா இருக்கும். ஸோ பொதுவாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிறதுல இந்த ஃப்ரீ மார்க்கெட் டைனமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய பார்வையிலிருந்து எந்த பொருளை நான் எவ்வளவு உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறத, எந்த விலையில நான் அதுக்கு விற்கணும், இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடியதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இது மிகப்பெரிய அளவில், பரந்துபட்ட அளவில் ஒரு பிகர் பிக்சர், எக்கானமியோட ஒரு பிகர் பிக்சரை பார்க்கக்கூடியதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு செங்கல் அப்படின்னு வச்சோம்னா, அந்த செங்கல் எல்லாம் சேர்த்து வச்சு கட்டக்கூடிய ஒரு பெரிய கட்டடம் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுவும் அடிப்படை, ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய டிமாண்டு பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுது, அவரோட பர்ச்சேசிங் பிஹேவியர் எப்படி மாறுது, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு
டிமாண்ட் சப்ளை பிரைஸ் இந்த ஈக்குவேஷனோட டைனமிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விட இது ஒரு பொருளுக்குன்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துல ஆயிரக்கணக்கான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுது, ஆயிரக்கணக்கான சேவைகள் அளிக்கப்படுது. இது எல்லாத்தினுடைய தொகுப்பு தான், அதனுடைய விளைவு தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நம்ம இந்த தனிப்பட்ட டிமாண்ட் அண்ட் சப்ளைனால ஒரு தொகுப்பா என்ன ரிசல்ட் வருது அப்படின்னாக்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, விலைவாசி, பணவீக்கம், எவ்வளவு பணம் சேமிக்கப்படுது, எவ்வளவு பணம் முதலீடு செய்யப்படுது, இது எல்லாமே வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். இப்ப பொதுவா மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் அதை கட்டுப்படுத்த முடியும், இல்லை 2 பேர் தான் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்படின்னாக்க ஒன்று அரசாங்கம், இன்னொன்று சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்ங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. ஸோ இப்போ இவங்கள்ட்ட 2 டூல் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் கையில் ஃபிஸ்கல் பாலிசி இருக்கு. ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது நிதி கொள்கை. சென்ட்ரல் பேங்க் கிட்ட மானிட்டரி பாலிசி இருக்கு, அதாவது பணக்கொள்கை. இது ரெண்டையும் வச்சு தான் இவங்க இந்த எக்கானமியை ரெகுலேட் பண்றாங்க, ஒரு மாதிரி சீரமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கக்கூடிய அதுல முக்கியம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு பொருளாதாரத்தினுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த 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 பொருளாதாரம் இப்போ எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான காரணிகளை நம்ம கொடுக்குது. என்னென்ன அப்படின்னாக்க, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், டொமஸ்டிக் கன்சம்ஷன், ஒரு விலைவாசி எந்த லெவலில் இருக்குது, அது பொருளாதாரத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே போல ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கான காரணிகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, அந்த வேலையில இருக்கவங்களுக்கு எந்த விதமான வருமானம் வருது, இன்கம் லெவல்ஸ் எப்படி இருக்கு, அதுல அவங்க எவ்வளவு சேமிக்கிறாங்க, எவ்வளவு முதலீடு பண்றாங்க, இந்த மாதிரியான இவைகள் தான் வந்து அந்த பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய காரணிகள். இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த புரிதல்கள் தான் ஒரு அரசாங்கத்துக்கோ ஒரு சென்ட்ரல் பேங்குக்கோ அவங்களுக்கான பாலிசிஸை வகுக்கிறதுக்கு, வளர்ச்சிக்கு தேவையான பாலிசிஸை வகுக்கிறதுக்கு பயன்படும். அதே போல ஒரு எந்த ஒரு நாடு இப்போ பல மற்ற நாடுகளோட வணிக தொடர்புல தான் இருக்க முடியும். ஏற்றுமதி செய்வாங்க, இறக்குமதி செய்வாங்க. ஸோ இப்போ அதில் வரக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட் டைனமிக்ஸ், இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நமக்கு தேவை. சரி, மேக்ரோ எக்கனாமிக்ஸோட வேரியபிள்ஸ் என்னென்ன? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ஃபார்முலா படியான ஒன்றும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுல வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே நடவடிக்கைகள் ஒரு காலகட்டத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் எடுக்கப்படும் போது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரியும், வேற காலகட்டத்தில் வேற மாதிரியும், ஒரு சூழல்ல வேற மாதிரியும், வேற சூழல்ல வேற மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். ஒரே நடவடிக்கைக்கான விளைவுகள் வெவ்வேறா இருக்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம். இது மாதிரியானது ஒரு சிக்கலான ஒரு துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இதுல முக்கியமான சில வேரியபிள்ஸ் நம்ம பார்ப்போம். இதுல முக்கியமான ஒண்ணு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம். அதாவது நேஷனல் இன்கம் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதை வந்து 2 விதத்தில் நம்ம அளக்கலாம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி அப்படின்னு நம்ம பொதுவாக கேட்டுருப்போம். ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ அதுதான் ஜிடிபி. அப்போ ஜிஎன்பி அப்படிங்கிறது இன்னொரு ஒரு நேஷனல் இன்கம்கான இன்னொரு அளவீடு. இது ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜிடிபியில் இந்த நாட்டோட எல்லைக்குள்ள நடக்கக்கூடிய உற்பத்திகள், அதாவது அது பொருளாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம், எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுதோ அதனுடைய கூட்டு மதிப்பு தான் ஜிடிபி. அதோட சேர்த்து ஜிஎன்பியில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம நாட்டு குடிமக்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. இப்போ என்ஆர்ஐன்னு வச்சுப்போமே, அவர் அங்கேயே இருந்து நம்ம நாட்டுக்கு பணம் அனுப்புறாரு. அந்த ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெமிட்டன்ஸையும் சேர்த்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் ஜிஎன்பி. அதுவும் நம்ம பொருளாதாரத்துக்கு பயன்படுத்த தானே போகுது, அதனால அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கணக்கிடுறது? இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிங்கிள் நம்பர்ல அந்த பொருளாதாரத்தோட சைஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பொருளாதாரம் பெரிய பொருளாதாரமா, சின்ன பொருளாதாரமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வழி. அதே போல வந்து சென்ற ஆண்டு ஜிடிபியோ இல்லை ஒரு பேஸ் இயரோட ஜிடிபியோட இப்போ உள்ள ஜிடிபியோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கோமா, தேஞ்சிட்டு இருக்கோமா, வளர்றோம்னா என்ன விகிதத்துல வளர்றோம், வளர்ச்சியினுடைய விகிதம் கூடுதலா இருக்கா, குறைவா இருக்கா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு அருமையான ஒரு குறியீடு. ஸோ இப்போ இதை வந்து 3 முறைகள்ல அளக்குறாங்க. ஒன்று ப்ராடக்ட் மெத்தட், அடுத்தது இன்கம் மெத்தட், கடைசியா உள்ளது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ ப்ராடக்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பார்ப்போம். ஸோ இப்போ ப்ராடக்ட் மெத்தட்னா ஒண்ணுமே இல்லை, இது நேரடியான ஒண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொன்னோம் இல்லையா, மொத்தமா எவ்வளவு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறது தானே அந்த குறியீடு. அப்போ எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுதுன்னு அளந்துருவோம். ஸோ இப்போ அது ஒரு உற்பத்தி நிறுவனம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம்.
அது என்ன மதிப்பிலான பொருளை உற்பத்தி செய்யுது, இல்லை என்ன மதிப்பிலான சேவையை அந்த குறிப்பிட்ட நிதியாண்டுல செய்யுது அப்படிங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு துறைக்குமா எடுப்பாங்க. அப்புறம் எல்லா துறைக்கும் மொத்தமா கூட்டிட்டாங்க அப்படின்னா ஜிடிபி வந்துடும். இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம கவனிக்கணும். அதாவது இன்டர்மீடியரி குட்ஸா இதுல கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அதாவது இது ஒரு ஃபைனல் கன்சம்ஷன் லெவலில் ஒரு ஃபைனலா பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை மட்டும்தான் இதுல கணக்கில் எடுத்துப்பாங்களே ஒழிய, இப்ப நம்ம ஒரு பொருள் செஞ்சிருக்கோம், இந்த பொருள் மறுபடியும் ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் தான் ஃபைனல் ப்ராடக்டா வரப்போகுது அப்படிங்கிறத இந்த கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அது ஒண்ணுதான் இதுல கவனிக்க வேண்டியது. ஸோ இப்போ இதுல இந்த தகவல்ல நமக்கு செக்டார் வைஸாவும் இந்த டேட்டா கிடைக்கும். அப்புறம் தானே ஒன்னா கூட்டுறோம். ஸோ இப்போ சர்வீஸ் செக்டார் எவ்வளவு ஜிடிபிக்கு எவ்வளவு பங்கு வகிக்குது, அந்த சர்வீஸ் செக்டார்ல ஐடி நமக்கு எவ்வளவு பங்கு வகிக்குது, அக்ரிகல்ச்சர் ஜிடிபியில எவ்வளவு பங்கு வகிக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஜிடிபிக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்யுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதை வச்சு ஒரு சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கும் ஒப்பீடுகளும் பார்க்க முடியும். இந்த துறை வளருது, இந்த துறை குறையுது அப்படிங்கிற மாதிரி இதையும் நம்மளால பார்க்க முடியும். சரி, இது இன்னொரு மெத்தட் என்னன்னா இன்கம் மெத்தட். இதுவும் வந்து இன்டைரக்டா ப்ரொடக்ஷனை அளக்கிற ஒரு வழிதான். இது இன்கம் மெத்தட் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தரோட வருவாயை கணக்கிடுறது மூலமா மறைமுகமா அவர் எவ்வளவு உற்பத்தி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப ரொம்ப இயல்பா சொல்லுவோமே, இப்ப ஒருத்தர் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் ஒரு கன்சல்டன்சில வேலை பார்க்குறாருன்னா அவர் எவ்வளவு மதிப்பை உருவாக்குறாரோ அதுக்கு ஈடா தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. இன் அதர் வேர்ட்ஸ், அதே மதிப்பிலான ஒரு பொருளை தான் உற்பத்தி செய்யறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டோம்னா, எல்லாருடைய வருமானத்தையும் கூட்டணும்னா அதுதான் நாட்டினுடைய மொத்த உற்பத்தி. ஸோ இது ஒரு மறைமுகமா, இதுவும் நம்ம வந்து ப்ரொடக்ஷனை தான் அளவிடுறோம், இது ஒரு மறைமுகமா அளவிடுறோம். ஸோ இப்போ ஒரு வருமானம் அப்படிங்கிறது என்ன, மொத்தமாவே வந்து ஒரு 4 விதமான வழியில தான் ஒருத்தருக்கு வருமானம் வர முடியும். அது 4 விதமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எம்ப்ளாயி, ப்ரொஃபஷனல், ஆண்டர்பிரனர், இன்வெஸ்டர். எம்ப்ளாயிங்கிறவர் யாரு, ஒரு நிறுவனத்துல பணியாளராக வேலை பார்க்குறாரு, அவருக்கு சம்பளம் வருது. ப்ரொஃபஷனல்ஸ் யாரு, ஒரு குறிப்பிட்ட தொழிலில் திறமை உள்ளவர், ஒரு டாக்டர், லாயர், ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், இவங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல் சொல்லலாம். இவங்க வந்து அவங்களோட கிளையண்ட்டுக்கு ஒரு சேவையை கொடுக்குறாங்க, அந்த சேவைக்கு பதிலாக அவங்க ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. இதுதான் அவங்களோட இன்கம். ஆண்டர்பிரனர்ங்கிறவர் யாரு, ஒரு தொழில் முனைவர், ஒரு ரிஸ்க் எடுத்து முதல் போட்டு நிறைய பேரை வேலைக்கு வச்சு ஒரு தொழிலை நடத்துறாரு, அவருக்கு லாபம் வருது, அதுதான் அவருக்கு வருமானம். இன்வெஸ்டர் அவருடைய ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணியை ஒரு முதலீடு செய்யறாரு, அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் தான் அவருக்கு இன்கம். ஸோ இந்த 4 வகையான ஆட்களுக்கும் 4 விதமா வருமானம் வருது. ஆனா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு உற்பத்தி இருக்கு. இந்த உற்பத்திக்கு சமமான அளவுல தான் இவங்களுக்கு வருமானம் வருது. இந்த இன்கம் எல்லாம் கூட்டணும்னா அந்த உற்பத்தியோட அளவு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த முறையினுடைய அடிப்படை. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சைட்ல இல்லாம கன்சம்ஷன் சைட்ல இருந்து ஜிடிபியை அளவு பார்க்குறோம். அதாவது இப்ப நம்ம எவ்வளவு வாங்குறோம், இந்த ஆண்டுல எவ்வளவு வாங்கப்பட்டிருக்குன்னா அந்த ஆண்டுல அவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். இப்ப இதுல நம்ம என்ன பார்க்குறோம், இப்ப முக்கியமா நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு இக்கானமியோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு, ஒரு பொருளாதாரத்துல பங்களிப்பு செய்யக்கூடியவங்க 3 வகையினரா இருக்கலாம். ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கார்பரேட் நிறுவனங்கள், அப்புறம் அரசாங்கம். இவங்க 3 பேருமே எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, செலவுகள் இந்த 3 பேருமே பண்றாங்க. தனிநபர்கள் பண்றாங்க, நிறுவனங்கள் பண்றாங்க, அதே மாதிரி அரசாங்கமும் செலவுகள் பண்றாங்க. இந்த ஒட்டுமொத்த செலவையும் கூட்டிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம நிகர ஏற்றுமதினா என்ன, இப்ப ஒரு நாடு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இறக்குமதியும் செய்யுது, அந்த ஏற்றுமதி பண்ண மதிப்பிலிருந்து இறக்குமதி பண்ண மதிப்பை கழிச்சிட்டோம்னா அதுதான் நிகர ஏற்றுமதி. ஸோ இந்த 3 பிரிவினரும் பண்ண செலவு பிளஸ் கிராஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல நமக்கு ஜிடிபி கிடைச்சிரும். சரி, இப்ப இதனோட பயன் என்ன, இதனால என்ன அப்படின்னா, ஒரு உடனடியா நம்ம வந்து அந்த ஒரு எக்கனாமியோட ஸ்டேட் என்னங்கிறது, அதோடைய நிலை என்ன, அது எவ்வளவு வளருது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம சமீபத்துல சந்தோஷமான ஒரு செய்தியை பார்த்திருப்போம். ஜப்பானுடைய பொருளாதாரத்தை தாண்டி இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு இதை பார்த்திருப்போம். அது எப்படி நமக்கு தெரியும், ஜப்பானோட ஜிடிபி நம்பர் நமக்கு தெரியும். அப்ப இந்தியாவோட ஜிடிபி ஆண்டாண்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்தியாவுடைய ஜிடிபி ஜப்பானுடைய ஜிடிபியை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறது. சரி, அது போக வந்து இப்ப நம்ம வந்து இன்னொரு தரவும் நமக்கு இதுல கிடைக்கும். நம்ம ப்ராடக்ட் மெத்தட்ல நம்ம ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது சொன்னோம், ஒவ்வொரு செக்டார்லையும் அந்தந்த செக்டார் வைஸா எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற தரவுகளை எடுத்து அதை மொத்தமா கூட்டுறது மூலமா தான் ஜிடிபியை கணக்கிடுறோம். அப்ப நம்ம ஒவ்வொரு துறையும் எவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்கு ஜிடிபி அப்படிங்கிறதுக்கும்
நமக்கு இங்க ஒரு விஷயம் அதில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த தரவுகளை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸை உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு இது உதவியா இருக்கு. அடுத்து எக்கானமியில முக்கியமான ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பொருளாதாரத்துல 3 கான்ஸ்டியூன்ஸ் இருக்கிறாங்க, 3 பேர் பங்களிப்பு செய்யறாங்கன்னு பார்த்தோம். இண்டிவிஜுவல், கார்பரேட் அண்ட் கவர்மெண்ட். இந்த 3 பேருக்குமே வருமானங்கள் இருக்கு. அந்த வருமானத்தை அவங்க சேமிக்க முடியும். அந்த சேமிச்சதை முதலீடு பண்ணவும் முடியும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பண்ணக்கூடியதை பர்சனல் சேவிங்ஸ்னு சொல்றோம், கார்பரேட் பண்ணக்கூடியதை கார்பரேட் சேவிங்ஸ், கவர்மெண்ட் பண்ணக்கூடியதை பப்ளிக் சேவிங்ஸ்னு பண்ண போறோம். பொதுவாக பப்ளிக் சேவிங்ஸ் இருக்கிறது இல்லை, ஏன்னா அரசாங்கங்கள்ட்ட வந்து சர்ப்ளஸான பணம் இருக்கிறது இல்லை. அதை நம்ம லேட்டராகவும் பார்ப்போம். ஸோ இந்த சேவிங்ஸை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதோட அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, வேற ஒருத்தர் தொழில் பண்றதுக்கான ஒரு முதலீட்டை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் என்னோட சேவிங்ஸை கொண்டு போய் பேங்க்ல போடுறேன். இந்த பேங்க் இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குது. அவர் எதுக்காக கடன் வாங்குறாரு? அவர் வந்து அவரோட தொழிலை வளர்க்கறதுக்காகவோ ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து ஒரு உற்பத்தியை பெருக்கிறதுக்காக அந்த கடனை வாங்குறாரு, இல்ல அவரோட கன்சம்ஷனுக்காக வாங்குறாரு. கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா மறைமுகமா உற்பத்தியை பெருக்க பொருளாதாரத்துல பங்களிப்பு செய்யப்படுது. ஸோ இது எப்படி பார்த்தாலும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த பொருளாதார வளர்க்கறதுக்கு ஒரு காரணமா இருக்க போகுது. ஸோ அப்ப இதை வந்து அளவிடுறது மிக முக்கியமான ஒரு தேவையா நமக்கு இருக்க போகுது. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் வேரியபிள் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னா என்ன? எப்போதுமே சொல்லுவாங்க, டுடேஸ் 1 rupee is bigger than tomorrow's 1 rupee. அது இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறோம், அதை வச்சு நம்மளால ஒரு அளவு இந்த பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாயை வச்சு அதே அளவு பொருட்கள் வாங்க முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னா பொருட்களுடைய விலை கூடிடும். ஸோ அதுதான் அது இயல்பு. ஸோ அந்த விலை உயர்வுங்கிறது முழுக்க தப்பானது இல்லை, பட் ஆனால் அது ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும், ஒரு அளவுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் அந்த விலைவாசி உயர்வு தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். அதை அளக்கிறது எப்படி அளக்குறாங்க அப்படின்னா, 2 விதமான இண்டெக்ஸ் வச்சு அளக்குறாங்க. ஒன்று ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். மொத்த விலை குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு. இது என்னன்னா ஒரு பேஸ்கெட் ஆஃப் திங்ஸ் வச்சுப்பாங்க. ஒரு பயன்படுத்த இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல பொருட்களை தொகுப்பா ஒரு உருவாக்கிடுவாங்க. அந்த தொகுப்புக்கு இன்னைக்கு என்ன விலை, அதாவது ஹோல்சேல் பிரைஸ் என்ன, ரீட்டைல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. இது ஒவ்வொரு காலாண்டுக்கும் பதிவு செஞ்சுக்கிட்டே வருவாங்க. இதை ஒரு பேஸ் இயரோட வச்சுப்பாங்க. பேஸ் இயரோட இதுல இருந்து எவ்வளவு இது மாறிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு கூடுதலாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அளக்குறது மூலமா இன்ஃப்ளேஷன் எவ்வளவு கூடுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு அளவுக்கு மேல கூடுது அப்படின்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு சென்ட்ரல் பேங்க்குக்கு வரும். இந்த இன்ஃப்ளேஷன் 2 விதமா நடக்கலாம். ஒன்று வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அதாவது வந்து ஒரு பொருளுக்கான தேவை அதிகமா இருக்கு ஆனா உற்பத்தி குறைவா இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும், அதனுடைய விலை அதிகமாகும். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவேஷன்ல அது அதிகமாகும். இன்னொன்னு அந்த பொருளுடைய உற்பத்தி செலவே அதிகமாகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா இப்போ க்ரூட் ஆயில் விலை ஏறுது. அப்போ க்ரூட் ஆயிலை பயன்படுத்தி செய்யக்கூடிய டயரோ இல்லை ஒரு பெயிண்டோ விலை ஏறி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அப்போ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனாகவும் இருக்கலாம், இல்லை காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனாகவும் இருக்கலாம். ஸோ இது 2 வகைகளையும் நம்ம அளவிடுறோம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆர் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் நம்ம அளவிடுறோம். இதை வந்து தேவைப்படும் போது ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் வந்து த்ரூ தேர் மானிட்டரி பாலிசி அதை இன்டர்வீன் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இது என்ன அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்துல தகுதியாகவும் ஆர்வமாகவும் இருக்கக்கூடியவங்க, வேலை பார்க்கறதுக்கு தகுதியாகவும் வேலை பார்க்கறதுக்கு வில்லிங்காகவும் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. 100 பேர் இருக்கிறாங்க, தகுதியும் ஆர்வமும் உள்ளவங்க 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ல எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு அளக்கிறது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருளாதார தேக்க நிலையோ மந்த நிலையோ இருக்கும்போது வேலைகளுடைய அளவு குறைஞ்சிரும். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குதுன்னா அதை நம்ம ஒரு அலார்மிங் சிக்னலாக பொருளாதாரத்தை பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்போ அரசாங்கம் அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகள், வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா அதுதான் பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கான மிக முக்கியமான ஒரு டிரைவர். சரி, அப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு வெளிநாட்டு முதலீடுகள் இல்லாமல் எந்த ஒரு வளரும் நாடும் இயங்க முடியாது. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குளோபலைஸ்டு எக்கானமியில அதுதான் வழி. ஸோ அப்போ அதில் 2 விதமான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்க இருக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனத்துல நேரடியா முதலீடு செய்து அந்த நிறுவனத்தோட ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்லயே பங்கெடுக்கும். அதுல அவங்க ஒரு போர்ட் சீட்ல இருப்பாங்க,
அவங்களே வந்து அந்த பொறுப்புலேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான முதலீடுகள் எஃப்டிஐ. அப்போ எஃபிஐ அப்படின்னா என்ன? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்படி நேரடியாக முதலீடு செய்யாமல் பங்கு சந்தை மூலமாகவோ இல்லை ஒரு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் மூலமாக பங்குகளாகவோ கடன் பத்திரங்களாகவோ மறைமுகமாக முதலீடு செய்கிறது எஃபிஐ. ஸோ இப்போ இதில் ரெண்டுக்குமான சாதக பாதகங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்டிஐ வந்து ஓரளவுக்கு நிலையானது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒரு நிறுவனத்துக்குள்ள போட்ட பணத்தை எடுத்துட்டு வெளியே கிளம்ப முடியாது. பட் எஃபிஐங்கிறது ஒரு ஃப்ளோட்டிங்காகவே இருக்கும். இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். அது ஒரு நிலையாக இருக்கணுங்கிற தேவையில்லை. இப்போ பொதுவாக இதனுடைய எஃப்டிஐனுடைய ஒரு சாதகமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஒரு அந்நிய முதலீடு வருதுன்னா அதனால வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது போக அந்த வெளியே வரக்கூடிய ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அவங்க நாட்டினுடைய முன்னேறிய டெக்னாலஜி, அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நோகாவை இங்கே கொண்டு வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய நல்ல மேனேஜரல் ஸ்கில்ஸ் கொண்டு வருவாங்க. புதிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இங்கே வர முடியும். அதனால இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளமும் அதனுடைய தகுதியும் முன்னேறும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறதுனா என்னங்கிறத பார்ப்போம். அதனுடைய தாக்கம் எக்கானமியில என்ன? ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய ஒரு டூலு. அதை பயன்படுத்தி தான் எக்கானமியை அவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறதுனா ஒன்றுமே இல்லை, பட்ஜெட் தான். வரவு செலவு. வரவு என்ன இருக்கு, அதை வச்சு என்ன செலவு செய்கிறோம், இது ரெண்டையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இப்போ அரசாங்கத்துக்கு வருமானம் என்ன? பெரும்பாலும் ஒரு முதன்மையான வருமானம் அப்படின்னு சொன்னாக்கா வரி வருமானம் தான். அதுதான் முதன்மையான ஒரு வருமானம். அப்போ செலவுகள் என்னென்ன பண்ணுவாங்க அந்த வருமானத்தை வச்சு? முதல்ல டிஃபென்ஸுக்கு பண்ணுவாங்க, ஆர்மிக்கு செலவு பண்ணுவாங்க. அப்புறமா வந்து ஏற்கனவே வாங்கியிருக்க கடனுக்கு வட்டி கட்டுவாங்க. இது போக இருக்கக்கூடிய மிச்ச பணத்தை கல்விக்கு, சுகாதாரத்துக்கு, இல்லை மக்களோட நலத்திட்ட பணிகளுக்காக செலவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் பொதுவாக நம்ம பார்த்தோம், எந்த ஒரு வளரும் நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட்ஜெட்டு துண்டு விழுகிற பட்ஜெட்டாக தான் இருக்கும். அதாவது வரவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ அந்த வரவுக்கு மேலே செலவு பண்ணணும்னா அந்த இடைவெளி எப்படி செய்யறது? அதுக்கு அவங்க கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்குறது ரெண்டு விதமாக வாங்குவாங்க. ஏதாவது சர்வதேச நிதி நிறுவனங்கள்கிட்ட வாங்குவாங்க, இல்லைன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்ல பாண்ட் இஷ்யூ பண்ணி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி பொதுமக்கள்கிட்ட இருந்து பணம் திரட்டுவாங்க. ஸோ அரசாங்கம் ஒரு அளவுக்கு மேலே கடன் வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தங்களுடைய தொழில் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக நிறுவனங்கள் கடன் வாங்க போனால் அவங்களால அதிக வட்டியை கொடுத்து வாங்கி அவங்களால தொழில் செய்ய முடியாது. அப்போ தொழிலில் சில தேக்க நிலைமைகள் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோட சேர்த்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, வெளிநாட்டு அந்நிய செலாவணி அதுக்கான விஷயங்கள் என்ன, அதை எப்படி நம்ம அளவிடுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுல வந்து ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஏற்றுமதி இறக்குமதி இந்த விவரங்கள், ஏற்றுமதியோட மதிப்பு, இறக்குமதியோட மதிப்பு, இது ரெண்டுக்குமான இடைவெளியில கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸா வரும். அதாவது ஏற்றுமதியை விட இறக்குமதி குறைவா இருக்குன்னா அப்ப கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸா இருக்கும். இது ரெண்டுக்குமான வித்தியாசம் பாசிட்டிவா இருக்கும். ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருக்குன்னா இதற்குமான கேப் வந்து நெகட்டிவா இருக்கும். அது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது முதலீடுகள் வருது இல்லைங்களா வெளிநாட்டுல இருந்து, அது எஃப்டிஐயா இருக்கலாம், எஃபிஐயா இருக்கலாம். அந்த நிதியாண்டுல வந்த முதலீடுகள், அந்த நிதியாண்டுல வந்த இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ விட அதிகமா இருக்குது அப்படின்னா அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அந்த இன்ஃப்ளோவோட அவுட்ஃப்ளோ அதிகமா இருக்குது அப்படின்னா அப்போ அது டெபிசிட்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய அந்நிய செலாவணியை பாதிக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்டுடைய இல்லை அந்த குறிப்பிட்ட கரன்சியோட நம்ம ரூபாய்க்கு அதுக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பை இது பாதிக்கும். இதையும் வந்து அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ அரசாங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னா இது எப்படி பண்ணலாம்? அரசாங்கம் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வந்து பிஎன்எல் மெஷர், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மெஷர். அதுல என்ன அப்படின்னா வருமானம், வரி வருமானத்தை கூட்டலாம். இல்லை வேற ஏதாவது இவங்க முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க, ஏதோ கடன் பத்திரங்களை முதலீடு பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த வருமானமா இருக்கலாம். இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள்ல பெரிய பங்குதாரர் அரசாங்கம் தானே. அப்ப அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ஈவுத்தொகை டிவிடெண்ட்ல இவங்களுக்கு பங்கு இருக்கும், அது ஒரு வருமானமா இருக்க முடியும். இதெல்லாம் பிஎன்எல் மெஷர்ஸ். இது போக பேலன்ஸ் ஷீட் மெஷர்ஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கும், அசெட் இருக்கும். அப்ப அந்த அசெட் வித்துற வேண்டியதுதான். ஸோ இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு அரசாங்கத்துக்கு வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறை. பொதுவாக வந்து ஒரு இந்த இன்ஃப்ளோவுக்கும் அவுட்ஃப்ளோவுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை அரசாங்கம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்க முடியும். பட் இருந்தாலும் அப்பப்போ இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிஸ்கல் பாலிசியை அரசாங்கம் எடுக்கும். நியூட்ரல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா
இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரும் அதே ஒரு சமநிலையில வச்சுட்டு போவாங்க. எந்த ஒரு பெரிய மாற்றமும் அந்த ஃபிஸ்கல் பாலிசியில இருக்காது. அதை வந்து ஒரு நியூட்ரல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு மெச்சூர்ட் எக்கானமில நடக்கலாம். பட் ஒரு வளரும் நாடுகளோட ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசியா தான் இருக்க முடியும். ஸோ அதுவும் குறிப்பா வந்து ஏதோ ஒரு சில சமயங்கள்ல ஒரு பொருளாதார ஒரு சின்ன ஒரு தேக்கம் தெரியுது, மந்தநிலை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடங்கள்லாம் வரும்போது அரசாங்கம் ஸ்பெண்டிங்கை அதிகப்படுத்தும். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வளரும் நாடு நமக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா வந்து அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபிஸ்கல் பாலிசில தான் இருந்திருக்கு. வருமானத்துக்கு மேலதான் செலவு செய்யும். அப்ப அந்த பற்றாக்குறையை கடன் வாங்கி சமாளிக்கும். இது பண்ணாதான் ஒரு எக்கானமியை விளக்க முடியும். இல்லைன்னா ஒரு பொருளாதாரத்துல ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலை வந்துடும். இப்போ ஒரு நாடு ரொம்ப வளர்ந்த ஒரு நாடு இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி போக முடியும். அதாவது அவங்க இன்கம்க்கு உள்ள செலவுகளை வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் இன்கம் வச்சு அவங்க பழைய கடனை அடைக்கலாம், இல்ல சொத்துக்களை உருவாக்கலாம். இது வந்து ஒரு கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி. இது பொதுவாக வளரும் நாடுகளில் வாய்ப்பில்லை. இந்த செக்மெண்ட்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல எக்கனாமிக் அனாலிசிஸுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய நேச்சர் என்ன, அது எப்படி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை மார்க்கெட்ஸை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம நோட்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். மானிட்டரி பாலிசி, அதாவது பணக்கொள்கை, இதை வகுக்கிறதும் செயல்படுத்துறதும் சென்ட்ரல் பேங்க்குடைய வேலை, அதாவது நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க்குடைய வேலை. இது என்ன பண்ண போகிறாங்க, இந்த மானிட்டரி பாலிசி வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணப்புழக்கத்தை மட்டும்தான் இவங்களால மாற்ற முடியும். அதை பணப்புழக்கத்தை குறைக்க முடியும், கூட்ட முடியும். ஸோ பணப்புழக்கம் ஏன் அது வந்து முக்கியம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய உற்பத்தி கூடும்போது அதுக்கு நிகராக பணப்புழக்கமும் கூடணும். அப்படி இல்லை, உற்பத்தி கூடும்போது உற்பத்தி கூடுற வேகத்தை விட பணப்புழக்கம் அதிகமாக கூடிருச்சுன்னா இன்ஃப்ளேஷன் வரும். உற்பத்தி அதிகரிக்கிற வேகத்தை விட குறைவான விகிதத்தில் பணப்புழக்கம் வந்தது அப்படின்னா டீஃப்ளேஷன் வரும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் அதை சரி பண்ணிக்க வேண்டியது அந்த ரிசர்வ் பேங்கினுடைய வேலை. ஸோ இது ஏற்கனவே நம்ம இதில் ஃபிஸ்கல் பாலிசியில் பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி இருக்கலாம், அதாவது பணப்புழக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம், இல்லை பணப்புழக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ஷனரி பாலிசியாகவும் அது இருக்க முடியும். ஸோ இது எப்படி அவங்க செய்கிறாங்க, இவங்க கையில் இருக்கக்கூடிய கருவிகள் என்ன அதை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வ் பேங்க் தான் பேங்கிங் சிஸ்டம்குள்ள பணத்தை கொடுக்குது. அது மூலமாக அந்த பேங்கிங் சிஸ்டம் கட்டுப்படுத்துறது மூலமாக தான் பணப்புழக்கத்தை இவங்க மறைமுகமாக கட்டுப்படுத்துறாங்க. அதுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரிப்போ ரேட். ரிப்போ ரேட் அப்படின்னா மத்திய வங்கி, அதாவது ரிசர்வ் வங்கி மற்ற கடன் கொடுக்குற வங்கிகளுக்கு, கமர்ஷியல் பேங்குகளுக்கு என்ன வட்டி விகிதத்துல கடனை கொடுக்க போகுது, பணத்தை கொடுக்க போகுது. ஸோ அந்த ரேட்டை கூட்டுனா பணப்புழக்கம் குறையும், குறைச்சா பணப்புழக்கம் அதிகமாகும். ஸோ இதே மாதிரி ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த வங்கிகள் அவங்களோட டெபாசிட் பணத்தை சர்ப்ளஸா இருக்கக்கூடியதை ரிசர்வ் வங்கியில கொடுத்து வைப்பாங்க. அதுக்கு இவங்க என்ன ரேட் கொடுக்க போறாங்க. அப்ப இதே தான், இந்த வட்டி விகிதம் கூடுச்சு அப்படின்னாக்கா பணப்புழக்கம் குறையும், வட்டி விகிதம் குறைஞ்சது அப்படின்னா பணப்புழக்கம் கூடும். இதே போல கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப வங்கிகள் அவங்க பெறக்கூடிய டெபாசிட்ல எவ்வளவு பணத்தை இங்க டெபாசிட் இவங்கள்ட்ட ஒரு பகுதியை கொடுத்து வைக்கணும், ஒரு பர்சன்டேஜை வந்து ஆர்பிஐட்ட கொடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக கொடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை குறைக்கிறது மூலமா பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த முடியும், அதிகப்படுத்தினா பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அதே போல ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதாவது ஒரு வங்கி தங்களுடைய டெபாசிட்ல பெறப்பட்ட பணத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டா வச்சிருக்கணும். இப்போ திடீர்னு ஒரே சமயத்தில் எல்லாரும் வந்து டெபாசிட் பணத்தை திருப்பி எடுக்கிறாங்கன்னா கொடுக்கறதுக்கு வழி இருக்கணுங்கிறதுக்காக இது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ரிசர்வ் வங்கி வச்சிருக்கு. அதனுடைய அளவை கூட்டுறது குறைக்கிறது மூலமாகவும் மணி சப்ளையை அவங்க மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த மானிட்டரி பாலிசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது போக நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இன்டர்நேஷனல் ட்ரேடு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் ட்ரேட் டெபிசிட். இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை மேலோட்டமாக பார்த்துட்டோம். இதில் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது அதுதான் இதில் முக்கியமான ஒன்று. அதாவது ரெண்டு அக்கௌண்ட் நம்ம பார்த்து ஏற்கனவே, அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முதலீடு, அதாவது அந்த கேஷ் இன்ஃப்ளோ கேஷ் அவுட்ஃப்ளோ. அந்த நிதியாண்டில் இன்ஃப்ளோவை விட அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னா அப்போ டெபிசிட். ஸோ இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இறக்குமதி ஏற்றுமதிக்கு இடையிலான வித்தியாசம் தான் கரண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக வரப்போகுது. அதாவது ஏற்றுமதியை விட இறக்குமதி குறைவா இருக்குன்னா கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்,
ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருக்குது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். அப்போ ஒருவேளை இதுல டெபிசிட் இருக்கு, ஆனா கேபிட்டல் அக்கௌண்ட்ல சர்ப்ளஸ் இருக்குன்னா அது சமாளிச்சிடலாம். அதனால எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஒரு பாதகம் வராது. அப்படி இல்லைன்னா எந்த கரன்சியில எந்த நாட்டோட இந்த ட்ரேடை பத்தி பேசுறோம், எந்த பர்டிகுலர் நாடோட நம்ம இந்த டெபிசிட்டை பேசுறோம் அப்படின்னா, அப்ப டெபிசிட் இருந்ததுன்னா அந்த நாட்டினுடைய கரன்சிக்கு எதிராக ரூபாயினோட மதிப்பு குறையும். ஸோ அப்படிப்பட்ட சூழல்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, மத்திய வங்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கரன்சியோட ரிசர்வ் வச்சிருப்பாங்க. அதை கரன்சி மார்க்கெட்ல அதை கொஞ்சம் இறக்கி, அதை சந்தையில இறக்கி, பொது சந்தையில இறக்கி விட்டு இந்த ரூபாயினுடைய மதிப்பு சரியாம அதை பார்ப்பாங்க. இது ஒரு ஆக்டிவா டைனமிக்கா பண்ண வேண்டிய ஒரு பேலன்ஸ். ஸோ அப்படி இல்லைன்னா இதுல மாற்றங்கள் வரும். அது ரூபாயினோட மதிப்பு ஒரு 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 ஃபாரின் கரன்சிக்கு, இப்ப டாலர்னு வச்சுப்போமே, டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு குறைஞ்சால் கெடுதல், கூடுனா நல்லது அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ரெண்டுக்கும் ரெண்டு விதமான விளைவுகள் இருக்கும். இப்ப ரூபாய் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு சாதகமான ஒன்றா இருக்கலாம். ஆனா இறக்குமதி பண்றவருக்கு ரொம்ப அதிக ரூபாய் கொடுத்து தான் அவர் பொருளை வாங்க முடியும், அது அவருக்கு பாதகமானதா இருக்கும். ஸோ இது வந்து அப்சல்யூட் இதுதான் சரி அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வகையும் இதுல கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். ஸோ இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ உலகம் முழுக்க தடை இல்லாம ரிசோர்சஸ் மூவ் ஆக முடியும் அப்படிங்கிற இது ஒரு ஐடியல் கேஸ். அதுதான் வந்து உலகமயமாக்கலுடைய அடிப்படை. ஸோ அப்போ அதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல உற்பத்தி எஃபிஷியண்டா நடக்க முடியுமோ அந்த இடத்துல தான் உற்பத்தி நடக்கும். ஒரு குறிப்பிட்ட பொருள் இந்த இடத்துல தான் அது ரொம்ப எஃபிஷியண்டா நடக்க முடியும்னா அந்த இடத்துக்கு அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் நகர்ந்து போயிடணும். அப்போ உலகம் முழுக்கவே எங்கெங்கெல்லாம் உற்பத்தி நடக்குதோ அது ரொம்ப எஃபிஷியண்டா நடக்க முடியும், அது எல்லாருக்கும் பலன் அளிக்கிறதா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் குளோபலைசேஷன் அடிப்படை. ஸோ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. இப்போ ஒரு இட்டாலியில ஒரு ஜீன்ஸ் பிராண்ட் இருக்கு. அவங்க ஜீன்ஸ் பேண்ட் தைக்கிறது இட்டாலியில தைக்கிறது விலை குறைவா இருக்குமா, எஃபிஷியண்டா இருக்குமா, இல்ல பங்களாதேஷ் ஸ்ரீலங்கால தைக்கிறது எஃபிஷியண்டா இருக்குமா? கண்டிப்பா பங்களாதேஷ்ல பண்றதுதான். ஏன், இங்க உற்பத்திக்கான செலவுகள் குறைவு. ஒருவேளை அவங்க வந்து டிசைன் பண்றது இட்டாலியில பண்ணலாம், ஆனா மேனுஃபேக்சர் பண்றது பங்களாதேஷ்ல தான் பண்ணுவாங்க. ஏன், இங்க உற்பத்தி செலவு குறைவு. அப்ப என்ன, கேபிட்டல் அங்கிருந்து இங்க நகர்ந்துருது. இட்டாலியில இருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய முதலீட பங்களாதேஷ்ல பண்றாங்க, அப்ப கேபிட்டல் நகர்ந்துருது. அதே போல பீப்புள் கேன் ஆல்சோ மூவ். இப்போ இந்தியன் ஐடி இன்ஜினியர்ஸ் அமெரிக்கால ஆன்ஷோர்ல போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்ப இது மக்களா இருக்கலாம், இல்ல கேபிட்டலா இருக்கலாம், அதாவது ஹியூமன் கேபிட்டலா இருக்கலாம், இல்ல கேஷ் கேபிட்டலா இருக்கலாம், பினான்சியல் கேபிட்டலா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து எந்த தடையும் இல்லாம உலகத்துல எந்த இடத்துல அது எஃபிஷியண்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படின்னு சொல்றதுதான் குளோபலைசேஷன். எந்த ஒரு இதுக்கும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி குளோபலைசேஷன்ல எது நல்ல விஷயங்கள், அதனால வரக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன, நல்ல விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எஃபிஷியன்சி இன் ப்ரொடக்ஷன். ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எந்த இடத்துல போனாலும் அது ரொம்ப எஃபிஷியண்டா, எந்த இடத்துல எஃபிஷியண்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு போயிடுது. அப்போ மொத்த ப்ரொடக்ஷன், குளோபல் ப்ரொடக்ஷன் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்க முடியும், அந்த அசெட் அலோகேஷன் ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்க முடியும். அப்புறம் இது வந்து ஒரு வளர்ந்த பொருளாதாரங்களுக்கும் வளருகின்ற பொருளாதாரங்களுக்குமான ஒரு இணைப்பு பாலம். இப்போ நம்ம ஏற்கனவே பேசுனதுபடி பார்ப்போமே, ஒரு இட்டாலியன் அப்பேரல் கம்பெனி பங்களாதேஷ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அப்போ பங்களாதேஷ் நாட்டுக்கு ஒரு புது டெக்னாலஜி கிடைக்குது, அது மூலமா இந்த நாடு வளருது இல்லைங்களா, இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளருது, நாட்டுடைய டெக்னாலஜி, டெக்னிக்கல் நோஹவ், அப்பேரல் இண்டஸ்ட்ரியில அவங்களோட எஃபிஷியன்சி எல்லாமே அது வளருது. ஸோ அது ஒரு சாதகமான ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, இப்போ இந்த காம்படிஷன் மூலமா கன்சியூமருக்கு, இப்போ ஒரு யூரோப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறாருன்னா அவருக்கு பங்களாதேஷ்ல உற்பத்தி பண்றதுனால ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப குறைவான விலை கிடைக்குது. இதே இது இட்டாலியில தச்சிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து அதிக விலையில தான் வாங்க முடியும். ஸோ இப்போ கன்சியூமருக்கும் ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இது போக வந்து இன்னொரு பாசிட்டிவான பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கலாச்சார பரிமாற்றம், அதுவும் நடக்குது. இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ கொரியன் கார் கம்பெனிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க, அது கொரியன்கள் இங்க வந்தாங்க. அப்போ இப்போ பாருங்க, அதனால கொரிய பண்பாடு இப்போ நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் ஆகுது இல்லைங்களா. இப்போ கொரியன் மியூசிக் பார்க்குறாங்க, கொரியன் மூவிஸ், வெப் சீரிஸ் பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி பண்பாட்டு பரிமாற்றங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதனால எல்லாமே நல்லதுன்னு சொல்றதுக்கும் இல்லை. அதுல இருக்கக்கூடிய தீமைகள் என்ன, குளோபலைசேஷன்ல இருக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு பணக்காரங்களாயிட்டே போறாங்க, ஏழைகளாயிட்டே போறாங்க, அது ரெண்டு பேருக்குமான கேப் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இதுல இருக்கு. அதே மாதிரி இந்த காம்படிஷன்னால என்னன்னா, இப்போ தொழில்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது அங்க இருக்கவங்களோட வேலை வாய்ப்பு அழிச்சிருது. இப்போ
ஐடி இண்டஸ்ட்ரி முழுக்க அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு நகர்ந்துருச்சுன்னா இப்போ அமெரிக்காவில் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஐடி இன்ஜினியருக்கு வேலை போயிடும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான வேலை இழப்புகள், அது மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. அது போக இன்னொரு முக்கியமான சிக்கல், இப்போ இந்த குளோபலைசேஷன் இன் தியரி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும், உலக பொருளாதாரத்தையும் ஒருங்கிணைச்சிருது, சிங்க்ரனைஸ் பண்ணிடுது. ஸோ இந்த இன்டகிரேஷனால வரக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு சிக்கல் வந்ததுன்னா அது எல்லா இடத்தையும் பாதிக்க போகுது. இப்போ 2008 பார்த்தீங்கன்னா ஒரு சப்ரைம் லெண்டிங் இஷ்யூ வந்தது. அதாவது தகுதி இல்லாதவங்களுக்குலாம் கடன் கொடுத்து அதெல்லாம் வார கடன்ல ஆச்சு. அந்த பிரச்சனையில இந்தியாவுக்கு அதுல நேரடி தொடர்பே இல்லை. ஆனா அந்த சமயத்துல பங்கு சந்தையில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குமே நினைவு இருக்கலாம், இந்திய பங்கு சந்தைகளை அடி வாங்குச்சு. ஸோ அங்க அடிச்சா இங்க வலிக்குங்கிற மாதிரி இதெல்லாம் இந்த குளோபலைசேஷனுடைய நெகட்டிவான ஒரு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு எக்கனாமிக் அனாலிசிஸ் எவ்வளவு முக்கியம்? ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்ம என்னத்தை கணிக்க முயற்சி பண்றோம்? இந்த நிறுவனம் அதனுடைய வருமானம் வளருமா, அதனுடைய லாபம் வளருமா அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறதுக்கு பார்க்குறோம். ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் துறையோ வளர்றதுக்கு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னா அதுக்கு புறக்காரணிகள் சாதகமா இருக்கணும். அதுல முக்கியமான புறக்காரணி அப்படிங்கிறது வந்து அந்த எக்கானமி, பொருளாதாரம் அந்த நிறுவனத்துக்கு, அந்த துறைக்கு சாதகமா இருக்கா, பொருளாதாரத்தினுடைய காரணிகள் சாதகமா இருக்கு, பிஸ்கல் பாலிசி சாதகமா இருக்கா, பேங்கினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய மானிட்டரி பாலிசி சாதகமா இருக்கா, இதை நம்ம க்ளோஸரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அப்ப அந்த நிறுவனத்தையும் அந்த துறையையும் நம்மளால அதனுடைய எதிர்காலத்தை நம்மளால கணிக்க முடியும். இப்போ பொதுவா பார்ப்போமே, ஒரு ஜிடிபி growth அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எடுத்துப்போம். ஜிடிபி growth மூலமா நமக்கு என்ன தெரியுது? பொருளாதாரம் வளருது. அப்போ பொருளாதாரம் வரும்போது இந்தந்த துறைகள்லாம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் வளரும்போது கன்சம்ஷன் கூடும், கன்சம்ஷன் கூடுனா இந்தந்த துறைகள் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதிரியான சூழல்கள்ல எந்த மாதிரியான பிஸ்கல் பாலிசி வரும், இந்த மாதிரியான சூழல்கள்ல எந்த மாதிரியான மானிட்டரி பாலிசி வரும் அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த பிஸ்கல் பாலிசி எந்தெந்த துறைகளுக்கு சாதகமா இருக்க முடியும், இந்த மானிட்டரி பாலிசி எந்தெந்த மாதிரியான துறைகளுக்கு சாதகமா இருக்கும். இப்போ குறிப்பா வட்டி விகிதம் குறையுது அப்படின்னா உடனடியா வந்து அது ரியல் எஸ்டேட்லையும் ஆட்டோமொபைல் செக்டர்லையும் ஒரு கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் மக்கள் வந்து இஎம்ஐ கொடுத்து கடனை வச்சு தான் வாங்கக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரியான காரணிகளை உங்களால கணிக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறத விட மற்ற பொருளாதார காரணிகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு, இதையும் பார்த்தீங்கன்னா அப்ப அடுத்த வரக்கூடிய நிதியாண்டுல அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கும், அடுத்த காலாண்டுல சென்ட்ரல் பேங்க் எப்படிப்பட்ட ஒரு மானிட்டரி பாலிசியை எடுக்கும், அதுல ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறது நீங்க கணிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவோம், எக்கானமி லேசா ஸ்லோ டவுன் ஆகுது, ஜிடிபி growth ரேட்டு கொஞ்சம் குறைவாகுது அப்படின்னு பார்த்தீங்க, அது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா அதோட சேர்த்து நீங்க இன்ஃப்ளேஷனையும் பாக்குறீங்க, இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு அதிகமா இல்லை அப்படின்னா ஒருவேளை சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக அது கொஞ்சம் வட்டி விகிதத்தை குறைச்சி பணப்புழக்கத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பிஸ்கல் பாலிசியில் இருக்கக்கூடிய டெபிசிட்டை பாக்குறீங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள தான் இருக்கு, ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியா கட்டுக்குள்ள தான் இருக்கு, ஒரு அந்த சேஃப் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா ஒருவேளை எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும்போது கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்டிங் அதிகரிக்க முடியும். ஏற்கனவே கடன் வாங்கி தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கடன் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா இன்னும் கூட அவங்க அந்த ஸ்பெண்டிங்கை அதிகரிக்க முடியும், எக்கானமியை பூஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கணிப்புகள் உங்களால பண்ண முடியும். அதன் மூலமாக நீங்க ஆராயக்கூடிய, நீங்க ரிசர்ச் பண்ணக்கூடிய செக்டாரோ இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோ சாதகமான ஒரு எதிர்காலத்தை கொண்டிருக்குமா இல்லையா, அப்ப அதை வச்சு நீங்க உங்களோட முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடியும். சரி, இப்போ எப்பவுமே வந்து ஒரு எக்கானமில சில ட்ரெண்ட்ஸ் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செக்யூலர், சைக்ளிக்கல் அண்ட் சீசனல் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். செக்யூலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செக்யூலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட், இர்ரிவர்சிபிள் ட்ரெண்ட். இது வந்து ஒரு மொத்தமாவே மக்களுடைய ஒரு பர்ச்சேசிங் பிஹேவியர்ல, கன்சம்ஷன் பிஹேவியர்ல வரக்கூடிய ஒரு மாற்றம். ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கோ இல்லை ஒரு சர்வீஸுக்கோ அதை மக்கள் எப்படி கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களோட பிஹேவியர்ல வரக்கூடிய ஒரு மாற்றம். இது வந்து லாங் டேர்மானது, இர்ரிவர்சிபிள். சரிங்களா? இப்போ இது ஒரு எளிமையான எடுத்துக்காட்டா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது மறுபடி பழையபடி போக போதா? இல்லை, யாரும் போய் வரிசையில் நின்று ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் யாரும் இனிமே வரிசையில் போய் நின்று பண்ண போறதில்ல, எல்லாமே ஆன்லைனுக்கு பழகிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கு பழகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலைசேஷனோட பலன்கள்னால நம்ம எல்லாமே ஆன்லைனுக்கு நகர்ந்துட்ட பிறகு
மறுபடியும் அது வந்து ஆஃப்லைனுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்முக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஹேவியர் சேஞ்ச் என்னென்ன மாதிரியான தாக்கங்களை உருவாக்குது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ சில செக்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஜிட்டல் போட்டோகிராஃபி வந்ததுனால ஒரு கொடாக்குங்கிற கம்பெனி அழிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ரைட், அதுதான் வந்து செக்யூலர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. சிக்லிக்கல் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் தொடக்க இடத்துக்கே வந்துடும். இது வந்து ஒரு மறுபடி தொடக்க நிலைக்கே திரும்பி வரக்கூடியதான், ஒரு நான் பெர்மனன்ட் அண்ட் ரிவர்சபிள் ட்ரெண்ட் தான். ஆனா இது வந்து எப்ப நடக்கும், அதாவது எப்ப இது ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நம்ம அவ்வளவு சரியா கணிச்சிட முடியாது. ஸோ இப்போ இந்த சிக்லிக்கல் ட்ரெண்ட்ல 3 விதமான வகைகள் இருக்கு. எக்கனாமிக் சைக்கிள், கமாடிட்டி சைக்கிள் அண்ட் இன்வென்ட்ரி சைக்கிள். எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு பொருளாதாரமும் எந்த ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியும் ஒரு தொடர்ந்து வளரவும் வளராது, அதாவது ஒரு வளரும் தேயும் வளரும் தேயும், அது மாதிரியான ஒரு வேவ் ஃபார்ம்ல தான் இருக்க முடியும். ஒரு பபிள் அண்ட் பஸ்ட் ஆர் பூம் அண்ட் ரெசிஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைக்கிள்லயே தான் இருக்க முடியும். இது நம்ம இந்த படத்தை பார்த்தா இன்னும் கூட நமக்கு நல்லா புரியும். ஸோ பாருங்க, முதல்ல வந்து ஒரு எக்கானமி வந்து பூம் ஆகுது, ஒரு பீக்கு போய் ரீச் பண்ணுது, அப்புறம் ரிசெஷன் ஒரு கீழ்மட்டத்தை ஒரு ட்ரஃப் அடைஞ்ச பிறகு மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆகி பூமுக்கு போகுது. இந்த சைக்கிள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் இயல்பு. இதுதான் வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி இப்படிதான் இருக்க முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய 4 நிலைகளை பார்த்துரும். முதல்ல வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன். ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க, அவங்க கன்சம்ஷன் வந்து வளர்ந்துகிட்டே போகுது, கன்சியூமருக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு எனக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு, நாளைக்கு எனக்கு இதோட அதிக வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, சேமிக்கிறத பத்தி கவலைப்படாம அதிகமாவே செலவு பண்றாரு, கடன் வாங்கி கூட செலவு பண்றாரு. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட கன்சம்ஷன் அதிகரிக்க உற்பத்தி பண்றவங்களும் அதிகமா உற்பத்தி பண்றாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாங்க. ஒரு மேனுஃபேக்சரர் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு, ஏன்னா அவருக்கு பிசினஸ் வளர்ந்துகிட்டே போகுது. அப்போ அவர் என்ன பண்றாரு, வாங்குறவரும் கடன் வாங்கி பொருள் வாங்குறாரு. அப்ப அந்த பொருளை விற்கிறவர் என்ன பண்றாரு, கடன் வாங்கி அவரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றாரு. நான் இத்தனை மூட்டை இதை உற்பத்தி பண்ணேன், அது எத்தனையும் வித்து போச்சு, அப்ப நாளைக்கு நான் இதை விட அதிக மூட்டைகள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் மெஷின் வாங்கி போடுறாரு, இன்னும் கொஞ்சம் அவரோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றாரு. அவரும் கடன் வாங்கி தான் பண்றாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க, வளர்ந்துகிட்டே போகுது. ஆனா இப்போ இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாரும் அதிகமா கடன் வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிடுது. அப்புறம் அதிகமா இவங்க கன்சம்ஷன் இருக்கிறதுனால இன்ஃபிளேஷன் அதிகமாகுது. ஸோ இது வந்து ஒரு உச்சத்தை அடையுது. அதுதான் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பூம் சைக்கிளோட எண்ட்ல வரக்கூடிய பீக். ஸோ அந்த பீக் பாயிண்ட்டை நம்ம தொட்டுட்டோம். அந்த பீக் பாயிண்ட்டை தொட்ட உடனே அது லேசா கீழ் நோக்கி ரிவர்ஸ் ஆகுது. அதுதான் ஸ்லோ டவுன். என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஸ்லோ டவுன்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, ஸ்லோ டவுன்லயும் வந்து எக்கனாமி வளர்ந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஆனா அந்த வளர்ச்சியினோட விகிதம் கொஞ்சம் குறைஞ்சிரும். எதனால இது நடக்குது அப்படின்னாக்க, கன்சம்ஷன் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு பாத்தீங்களா, அதனால வந்து கன்சம்ஷன் கொஞ்சம் யோசிச்சு செய்வாங்க. ஏன்னா இவ்வளவு அது வரைக்கும் ஈஸியா இஎம்ஐல வாங்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு வட்டி கொடுத்து நம்ம இஎம்ஐ வாங்கி இதை வாங்கணுமா அப்படிங்கிற லேசா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இப்ப அந்த கன்சம்ஷன் லேசா கொஞ்சம் ஒரு தேக்கத்தை, அந்த கன்சம்ஷனோட வளர்ச்சி வேகம் குறையும் போது, ஏற்கனவே இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க ஒரு உற்பத்தியாளர். அவரு இப்ப 100 மூட்டை உற்பத்தி பண்ணிட்டு இருந்த இடத்துல 150 மூட்டை உற்பத்தி பண்றதுக்கான மிஷினை வாங்கி போட்டாரு. ஆனா அவரோட 150 மூட்டை உற்பத்தி நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கன்சம்ஷன் இல்லை. ஒரு 120 மூட்டை 110 மூட்டை தான் உற்பத்தி பண்ணுவாரு. அவரோட ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அவரால் பண்ண முடியாது, அதை கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் ஒரு அந்த தேக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடியதுதான் ரிசெஷன். இப்ப இதுல உண்மையிலே கன்சம்ஷன் குறைஞ்சிரும். இப்ப இந்த கன்சம்ஷன் குறையுது அப்படின்னா என்னன்னா, முதல்ல இந்த உற்பத்தியாளர் அவரோட உற்பத்தியை குறைச்சார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக நிறைய பேர் வேலைக்கு எடுத்திருப்பார்ல, அவங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்புவார், லே ஆஃப். அப்ப லே ஆஃப் வந்ததுன்னா என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், இன்கம் குறையும். இன்கம் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், கன்சம்ஷன் குறையும். ஸோ கன்சம்ஷன் குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், ஒரு கன்சியூமரோட கான்ஃபிடன்ஸ் போயிடும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஐயோ எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செலவு பண்றதை விட்டுட்டு சேமிக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்ப சேமிப்பு அதிகமாகுது, செலவுகள் குறையுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும். அதே மாதிரி கன்சம்ஷன் குறையிறது மூலமா இன்ஃபிளேஷனும் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ இதுதான் அந்த ரிசெஷன் சமயத்தில் நடக்கக்கூடியது. அப்போ இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்றதுக்கான மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி உருவாக்குவாங்க. ஸோ மணி சப்ளை கொஞ்சம்
லிக்விடிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க, மணி சப்ளை அதிகப்படுத்துவாங்க. ஸோ அப்போ மக்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும், அவங்க மறுபடி பொருளை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மறுபடி இது நம்ம முதல்ல பார்த்த அந்த பூம் சைக்கிள் மறுபடி தொடங்கி இதுலேருந்து போகும். ஸோ இதே தான் தொடர்ந்து ஒரு வேவ் ஃபார்ம்ல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து சிக்லிக்கலான ஒரு ட்ரெண்ட். ஸோ தொடக்க இடத்துக்கே திருப்பி வரும், மறுபடியும் அதே போக்கில் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் சைக்கிள், ஒரு சிக்லிக்கல் ட்ரெண்டு. அதே போல ஒரு கமாடிட்டி சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட். கமாடிட்டி சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டின்னு எடுத்துப்போமே, அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இருக்கலாம், இல்லை ஒரு இந்த எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி எடுத்துப்போம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டியில் என்ன ஆக போகுது அப்படின்னாக்கா, இப்போ கமாடிட்டி ப்ரைஸ் அதிகமாகும் போது இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு உற்பத்தியாளர் வந்து அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அதிக கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு நல்ல விலை கிடைக்குது அப்படிங்கிறனால அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவார். அப்போ அவரோட உற்பத்தி அதிகமாகும் போது என்ன ஆகும், அந்த டிமாண்ட் சப்ளை ஈக்குவேஷன் மூலமா சப்ளை அதிகமாகும் போது அப்போ ப்ரைஸ் ஒரு இடத்துல குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அந்த ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் வந்து இவரால் உற்பத்தி செலவுக்கு அது கட்டுப்படி ஆகாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், உற்பத்தியினுடைய அளவை குறைக்க ஆரம்பிப்பார். அப்போ உற்பத்தியோட அளவு குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும், சப்ளை குறையாகும். சப்ளை குறையும் போது என்ன ஆகும், மறுபடியும் விலை மார்க்கெட்ல இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா டிமாண்ட் அளவுக்கு சப்ளை இல்லை அப்படிங்கிறனால பிரைஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் அந்த கமாடிட்டி சைக்கிள். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்வென்ட்ரி சைக்கிள். இன்வென்ட்ரி சைக்கிள்ங்கிறது ஒரு கமாடிட்டி சைக்கிளுக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சைக்கிள் தான். இது ஒரு கமாடிட்டி விலையில வரக்கூடிய ஒரு மாற்றம் தான். இதனோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரினா நம்ம ஒரு உற்பத்தி நிறுவனம் அவங்க வச்சிருக்கக்கூடிய கையிருப்பு, அதுல வரக்கூடிய மாற்றங்கள்னால அதனுடைய தாக்கத்தினால கமாடிட்டி பிரைஸ்ல எப்படி மாற்றங்கள் வருது, ஒரு சிக்லிக்கலான மாற்றங்கள் எப்படி வருது அப்படின்னு பாக்குறது தான் இன்வென்ட்ரி சைக்கிள். இன்வென்ட்ரி சைக்கிள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு உற்பத்தி நிறுவனம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரா மெட்டீரியல், ஒரு கமாடிட்டி இருக்கு. சரி, ஒரு ஸ்டீல ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்க ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீல் இன்வென்ட்ரி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. சந்தையில ஒரு குறைவான விலை கிடைச்சப்போ அவங்க வாங்கி நிறைய குவிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு தேவையை விட அதிகமான இன்வென்ட்ரி இருக்கு அப்படின்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கன்சம்ஷனை குறைப்பாங்க, அவங்க புதுசா ஸ்டீல் வாங்குறத குறைப்பாங்க. இப்படி எல்லாரும் பல பேரும் பண்ணும்போது என்ன ஆகும், மார்க்கெட்ல அந்த கமாடிட்டியினுடைய விலை குறையும். ஸோ அப்போ இன்வென்ட்ரி சைக்கிள் கீழே வரும், கமாடிட்டி பிரைஸ் கீழே வரும். இப்போ வந்து இதே இது வந்து இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள், இந்த ஸ்டீலை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு திடீர்னு மார்க்கெட்ல டிமாண்ட் கூடுது அப்படின்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும், இமீடியட்டா இவங்க இன்வென்ட்ரியை பில்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ உடனடியா போய் மார்க்கெட்ல போய் அந்த பொருளை வாங்குவாங்க, அப்போ மறுபடியும் விலை கூடுதலாகும். ஸோ இது ஒரு சைக்கிள், இது ஒரு கமாடிட்டி சைக்கிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சைக்கிள். சீசனல் ட்ரெண்ட். இந்த சீசனல் ட்ரெண்டுக்கும் சிக்லிக்கல் ட்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா, சிக்லிக்கல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது முதல்ல தொடங்கின இடத்துக்கே திருப்பி வந்துடும், அது திரும்ப திரும்ப ஒரே வட்டமா நடந்துகிட்டே இருக்கும். சீசனல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்லிக்கல் ட்ரெண்ட் தான், அதாவது தொடங்கின இடத்துக்கே மறுபடி வரும், திரும்பி அதே நடக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா இது சிக்லிக்கல் ட்ரெண்ட் எல்லாம் வந்து கணிக்க முடியாது, எப்போ வந்து அது முதல் நிலைக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது கணிக்க முடியாது. அப்படி இல்லாம சீசனல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மிக மிக ஹைலி ப்ரெடிக்டபிளா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லலாமே, இப்போ விவசாய விளைபொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சீசனல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எப்போ அதிகமா இருக்கும், அந்த அறுவடை காலத்துக்கும் அது அதிகமா இருக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஜிடிபியில அக்ரிகல்ச்சரோட பங்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு காலாண்டுலையும் ஜிடிபியை நம்ம கனெக்ட் பண்றோம், அதுல அக்ரிகல்ச்சரோட பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அறுவடை காலத்துல மட்டும்தான் அது அதிகமா இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ அது வந்து ஒரு கட்டத்துல கூடும், அதாவது அந்த அறுவடை காலத்துல கூடும், மற்ற காலத்துல குறையும். ஸோ இது வந்து ஒரு சீசனல் சைக்கிளா இருக்கும். ஸோ இப்போ இந்த சீசனல் சைக்கிளை எப்படி நீங்க வந்து அளவிடுவீங்க அப்படி பாக்குறீங்கன்னா, அந்த காலாண்டு இப்போ இயர் ஆன் இயர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலாண்டினுடைய ஜிடிபியில அக்ரிகல்ச்சரோட பங்கு எனக்கு இருக்கு அப்படின்னாக்க, எவ்வளவு அக்ரிகல்ச்சர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாக்க, இதை நான் வந்து முந்தின காலாண்டோட நான் ஒப்பிட்டு பார்த்தா அது ரொம்ப தவறானதா இருக்கும். ஏன்னா ஒருவேளை இந்த காலாண்டு வந்து அறுவடைக்கான காலமா இருக்கலாம், முந்தின காலாண்டு அப்படி இல்லாம இருக்கலாம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி காட்டும். அது அப்படி இல்லை. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இயர் ஆன் இயர், அதாவது இந்த காலாண்ட போன ஆண்டுல இதே காலாண்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இயர் ஆன் இயர் பார்க்கறோம் அப்படின்னா அது சரியான ஒப்பீடா இருக்க முடியும். ஸோ இப்போ அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சீசனல் ட்ரெண்டுங்கிறது ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கக்கூடிய ஃபிளக்சுவேஷன்ஸ். ஸோ அது திரும்ப திரும்ப ஒரு சைக்கிள்லாம் நடக்கக்கூடியது தான், ஆனா ரொம்ப ஹைலி ப்ரெடிக்டபிள். அது ஒண்ணுதான் இந்த சீசனல் ட்ரெண்ட்ல வித்தியாசம். சரி, இப்போ இந்த எக்கனாமிக் அனாலிசிஸ் எவ்வளவு முக்கியம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இதுக்கான தரவுகள் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், அதுல எல்லாத்துலயுமே இந்த தகவல்கள் வெளிப்படையா இருக்கும்.
அது போக இந்த ரெகுலேட்டர்ஸோட வெப்சைட்ஸ், செபியினோட வெப்சைட், ஆர்பிஐனுடைய வெப்சைட், அதே போல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸினுடைய வெப்சைட், இதுல எல்லாம் இந்த தகவல்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் வந்து எக்கனாமிக் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுல இருக்கும். எக்கனாமிக் சர்வே, அபிஷியலான எக்கனாமிக் சர்வே இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம எக்கனாமிக்கு தேவையான தகவல்கள், எக்கனாமியினுடைய வேரியபிள்ஸை பற்றி அதனுடைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்.